இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுக்கு இல்ல மூர்த்தி, புதுசா வந்திருக்கிற எஸ்பி உடச்சல் கொடுக்குறான்ப்பா. தட்டி எடுக்கிறான். இந்த வேலை எல்லாம் ஆழ்கடல், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த திரைப்படம் இப்போ வருது. என்னென்னா கதையை என்னங்க, ஓப்பனிங்கில் ஒரு பத்திரிகையாளர், யார், நம்ம நிகில் முருகன், நிறைய ஒரு 500 படங்களுக்கு மேலே பிஆர்ஓ பணியாற்றிய நிகில் முருகன் ஒரு வாட்ஸ்அப் மாதிரி, ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு லைவில் கொடுக்குறாரு. போதைப்பொருள் கடத்தல்னால இளைஞர்கள் அதுவாகிறார் இதாகிறார் பாருங்களேன். அப்போ வந்து இது ஒன்று அவர் குறிப்பிட்ட பர்சனை சொல்லி அவர் தான் அது முக்கிய காரணம், அவர் நினச்சா பண்ணலாம், 1 நிமிஷத்தில் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. பண்ணோன்னு பார்த்தா அவர் வழக்கம் போல் அந்த ரவுடிகள், அந்த பெரிய ஆட்களை எப்போ தான் தள்ளி கொண்டு விடுவாங்களே, கார்லேருந்து தள்ளி அவரை காலி பண்ணிடுறாங்க. இதான் கதை துவங்குது. கதையில் என்ன அடிப்படை மேட்ரு இது அப்படி நிற்கிது. அதாவது நம்ம சரத்குமார் ஒரு மிகப்பெரிய ரவுடி அல்லது தாதா, ஆனாலும் ஒரு போட் மெக்கானிக்கு. அவர் போட்டுன்னா லாஞ்சு, இந்த ஸ்டீம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய இருக்குது பாருங்கள், மீன்பிடி சின்ன கப்பலுடைய மெக்கானிக்கு. அவர் ஒரு இளைஞனை கடத்தி கொண்டு நடு கடற்கரைக்கு போய் அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி மிதித்து ஆளை காலி பண்ணி கடற்கரையில் கடலில் தூக்கி போடுற மாதிரி திட்டமிட்டு கொண்டு போகிறார். ஏன் அவர் அந்த இளைஞனை அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி கடலுக்கு கூட்டு போனார்? அவர் இவரை வந்து கொலை செய்தாரா, இல்லை இவர் மாட்டிக்கிட்டார் அந்த இளைஞன்ட்ட? அப்புறம் கடற்கரை அந்த காவல்துறை இருக்குல்ல, அவங்க வந்து பிடிக்க வராங்க, அவர்கிட்ட தப்பித்தாரா, அவர்கிட்ட மாட்டினாரா? இதுதான் அந்த கதை. என்னாச்சுன்னா, ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் என்ற ஒரு மிகப்பெரிய திரைப்பட இயக்குனர் கம் தயாரிப்பாளர், ஒரு வெஸ்டர்னில். அவர் எப்போதும் காமிக்கிறப்போ தூரமாக ஒரு புள்ளியை காமிப்பார், சம்மந்தமே இல்லாமல். இது இப்படி தான் ஓப்பன் ஆகுது, அப்படியே வருது. வந்து பார்த்தா அது ஒரு போட்டு என்பதை தெரிந்து கொள்வதற்கு இட் வில் டேக் சம் டைம். இதில் முக்கியமானது இது என்னென்னா, 888 ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க செல்லுலாய்டு கிரியேஷன் சார்பாக யார் பண்ணிக்கிறா, சஜித் கிருஷ்ணன் என்ற ஒரு நல்ல திரைப்பட ஆர்வலர் தயாரிச்சிருக்கிறாரு. இதில் டைரக்டர் வந்து மாதவ் ராமதேசன், அவர் தான் அதோடைய இயக்குனர். ஒரு நல்ல ஒரு ஒரு குறைவாகவும் ஒரு பொருட்செலவு இல்லாமலும் கதையை ரொம்ப ஆழமாக உள்ளே கொண்டு போகிறதுல ஒரு மிகச்சிறந்த வல்லுனர். ஆமாங்க. இதில் என்னாச்சுன்னா, ஒரு படம் முழுமையும் ஒரே இடத்துல ஒரே ரூமுக்குள்ளே ஒரு போட்டுக்குள்ளே அல்லது ஒரு ஸ்டீம் லாஞ்சுக்குள்ளே பண்ண முடியுமா, அந்த மீன்பிடி கப்பலுக்குள்ளே பண்ண முடியுமான்னு அது சூராசியம் குன்றாமல் போர் அடிக்காமல் கதையும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் குறிப்பாக பெண்ணை பெற்றவர்கள், பிள்ளையை பெற்றவர்கள். ஆமாம். இதில் யாருன்னா நம்ம சரத்குமார், இந்திரஜித் ஜெகதீத் என்ற ஒரு இளைஞர், அவர் வந்து ஹீரோவாக அறிமுகமாகிறார். ஒரு நல்ல குடுமையை வச்சுட்டு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு என்ன உண்டு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. தேவிகா சதீஷ் என்று ஹீரோயின், சரத்குமாரோட செல்ல மகளாக செய்திருக்கிறார். நல்ல வையாபுரி, அந்த இளைஞனின் தந்தையாக ஒரு ரொம்ப ஏழ்மைப்பட்ட இளைஞன்ட்ட ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ஒரு குடும்பத்துக்கும் ஏற்றது, பொழுதுபோக்கும் ஏற்றது. முடியாத கதையொன்றில் நமக்காக மொழி சேர்க்கலாம், ஓர் உயிர் இரண்டு இதயம் துடிக்கும் ஓசை. மூஞ்சி வச்சிட்டு இருந்தனா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ற? ப்ளீஸ்டா. டேய்,
சரிடா, இங்க பாரு, என்ன பாரு. முடியாத கதையொன்றில் நம் காதல் மொழி